வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் திருநங்கைகளுக்கு 1% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது குறித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு 6 வார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசு தனது நிலைப்பாட்டை இறுதி செய்ய கூடுதல் அவகாசம் கோரியதை அடுத்து இது வந்துள்ளது. தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய முதல் பெஞ்ச் அடுத்த விசாரணையை ஜனவரி 10, 2024க்கு ஒத்திவைத்துள்ளது. விசாரணையின் போது 5 துறைகள் இடஒதுக்கீடு கொள்கைக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மற்ற துறைகளின் உள்ளீடுகள் இன்னும் காத்திருக்கின்றன என்றும் அரசு தெரிவித்தது. 2024-25 கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க அறிவுறுத்துமாறு கோரி நிவேதா தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும் வகையில் நீதிமன்றத்தின் உத்தரவு வந்தது. பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை வினாத்தாளில் 3ஆம் பாலினத்தை குறிப்பதற்கான ஏற்பாடு இல்லை என்பதை அவர் எடுத்துரைத்தார். இது உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மீறுவதாக அவர் வாதிட்டார். நவம்பர் 25 தேதி நிவேதாவின் விண்ணப்பத்தை தனுவாஸ் பதிவாளரிடம் சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மற்றும் பாலின அடிப்படையில் அவரது விண்ணப்பத்தை நிராகரிக்க வேண்டாம் என்று பல்கலைக்கழகத்திற்கு அறிவுறுத்தியது. சமூக நலத்துறையால் தயாரிக்கப்பட்ட மாநில அரசின் லிட்காயை கொள்கை வரைவு அனைத்து நேரடி ஆட்சேர்ப்பு செயல்முறைகளிலும் திருநங்கைகளுக்கு கிடைமட்ட இடஒதுக்கீடுகளை முன்மொழிந்துள்ளது. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் உள்ள அனைத்து படிப்புகளுக்கும் சேர்க்கையில் 1% இடஒதுக்கீட்டையும் பரிந்துரைக்கிறது. இந்த வரைவு கொள்கையானது தமிழகத்தில் திருநங்கைகளுக்கு சம வாய்ப்புகள் மற்றும் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்கான பரந்த முயற்சியை பிரதிபலிக்கிறது. விசாரணையின் போது இடஒதுக்கீடு கொள்கையை அமல்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மாநில அரசு நீதிமன்றத்தில் உறுதியளித்தது. எவ்வாறாயினும் இறுதிக் கொள்கை முடிவை எடுப்பதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளின் கருத்துக்களையும் பரிசீலிக்க வேண்டியதன் அவசியத்தை அது வலியுறுத்தியது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் விரிவான கொள்கை அறிவிப்புக்கு கோரப்பட்ட காலக்கெடுவை வழங்கியது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை அணுகுவதில் திருநங்கைகள் எதிர்கொள்ளும் பரந்த சவால்கள் குறித்து இந்த பிரச்சினை கவனத்தை ஈர்த்துள்ளது. நீதிமன்றத்தின் முன்முயற்சியான நிலைப்பாடு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து திருநங்கைகளின் உரிமைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஜனவரி 10 தேதி நடைபெறும் விசாரணை இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் மாநிலத்தின் உறுதிப்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.